ஹலோ மக்களே, இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த வாரம் நாமினேஷனில் 3 பேர் தான் இருக்காங்க. இதில் வந்து எதுக்கு மிட் வீக் எவிக்ஷன் வைக்கிறாங்கன்னு புரியல. மொத்த ஹவுஸுமே வந்து நாமினேட் ஆனால் அதுலேருந்து மிட் வீக் எவிக்ஷன் வைக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இருக்கிற 3 பேரில் வந்து 2 பேரை வந்து இந்த வாரம் எலிமினேட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது யாரெல்லாம் வந்து எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்திருக்கு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ருத்திகாவும் ரஜித்தும் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது எப்படி ரஜித்துக்கு வந்து நிறைய ஓட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு ஷாக்கிங் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரஜித்தை மீன் பண்ணி தான் சொல்கிறாங்க. இன்னொரு சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சாஹத்தும் ரஜித்தும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம ஸ்ருதிகா ரொம்பவே டேஞ்சரில் இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஓட்டிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஓட்ஸ் தான் வந்து இப்போ ஸ்ருதிகாவுக்கு வந்து டாப் 5ல் போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ரஜித் கன்ஃபார்மாக எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு புரியல, ஓட் நிறைய இருக்குது ரஜித்துக்கு. அப்புறம் எப்படி இந்த ஒரு டிசிஷன் எடுப்பாங்க பிக் பாஸ்? ரொம்பவே வந்து அன்ஃபேராக இருக்காங்க இந்த வாட்டி பிக் பாஸ். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி என்டையர் ஹவுஸுமே வந்து நாமினேட் பண்ணால் டபுள் எவிக்ஷன் வைக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. யார் போவாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கலாம். இருக்கிறதே 3 பேர். இந்த 3 பேரில் வந்து என்னத்தை டபுள் எவிக்ஷன் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு புரியல மக்களே. ஸோ இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன் இருந்தால் இப்போ டாப் 6 யாருன்னு பார்க்கலாம். விவின், அவினாஷ், கரண், சும், அதே மாதிரி ஷில்பா, ஈஷா. ஸோ இவங்க 6 பேர் வந்து டாப் 6ல் இருப்பாங்க. ஸ்ருதிகா, சாஹத், ரஜித்தில் வந்து 2 பேர் இந்த வாரம் போயிடுவாங்க. அப்படி போனால் டாப் 7ல் வந்து மேபி யார் இதில் பேலன்ஸ் இருக்காங்களோ அவங்க இருப்பாங்க.